ஏன் நடுராத்திரியில் ஜெபிக்க வேண்டும்? இந்த நடுராத்திரி நடு இரவு ஜெபம் ஏன் வல்லமை உள்ளதாக இருக்கிறது? பயன்பட்ட தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட அநேகர் நடுராத்திரியில் ஜெபித்தவர்கள், நடு இரவில் முழங்காலில் நின்றவர்கள் சாதித்திருக்கிறாங்க, சரித்திரம் படைத்திருக்கிறாங்க. இவர்களுடைய ஜெப வாழ்க்கையில் இந்த இரவு நேரம் ஏன் மேன்மையாக இருந்தது? அதனுடைய பின்னணியம் என்ன? அவர்கள் சொல்லும் ரகசியம் என்ன? இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். தேவ ஜனங்கள் நடுராத்திரியில் ஜெபிக்கணும்னு உள்ள ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அந்த 12 மணிலேருந்து இந்த 3 மணி வரைக்கும் உள்ள ஆவிக்குரிய ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? அனுபவம் வாய்ந்த தேவ ஊழியர்கள் கண்ட தரிசனத்தில் என்ன கண்டார்கள்? அவர்களுக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுத்த ரகசியம் என்ன? ஏன் இந்த மிட் நைட் ப்ரேயர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது? எல்லா காரியத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல யூடியூப் சேனல். தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் நம்ம அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்குறோம். இன்றைக்கி விசேஷமாக மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரகசியம். அதாவது நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு இன்னும் ஜெபத்தினுடைய ரகசியம் வேணும், யுத்த தந்திரங்கள் நான் கற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய யுத்த ரகசியங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த அருமையான பதிவு. நான் ஜெபிக்கிறேன் ஆனால் அதனுடைய விடுதலையை பார்க்க முடியல, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அருமையான பதிவு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஏன்னா பவுலடியார் சொல்லுகிறார், நான் போராடுகிறது போல நீங்களும் போராடுங்க. அப்போ ஜெபத்தில் போராட வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. யாக்கோபு பாருங்கள், நடு இரவெல்லாம் போராடினார், அவருடைய காரியம் ஜெயமாக மாறினது. இதே போல் நம்முடைய லைஃப்லேயும் இந்த செய்தி உங்ககிட்ட வருதுன்னா, நம்ம ஒவ்வொரு பேருடைய லைஃப்லையும் இது முக்கியமாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வராரு. இந்த 12 மணி ஜெபத்தை குறித்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 12 மணிலேருந்து 3 மணி வரை இந்த இடப்பட்ட நேரத்தில் ஒரு தேவ ஜனம் ஜெபிக்க ஆரம்பித்துட்டுனா அவங்க ஒரு ஃபைட்டினுடைய பீக்கில் இருக்கிறாங்க, யுத்தத்தினுடைய ஜெயத்தை அடைய போகிறாங்க. அதனுடைய பின்னணி அதை தான் சொல்லுகிறது. ஸோ அதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதலாவது, நடு இரவுன்னு சொல்லும் பொழுது ஒரு நாளினுடைய ஆரம்பம். ஆனால் நம்ம அதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? நைட்டு யாராவது ஒரு 2 மணிக்கோ 1 மணிக்கோ திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்கு அடிப்பாங்க. இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள சீக்கிரமாக ICU கொண்டு போகிறாங்க அப்படின்னு அடிப்பாங்க. ஒன்று நல்ல செய்தியாக இருக்கலாம், இல்லை துக்க செய்தியாக இருக்கலாம். ஆனால் அந்த மிட் நைட் வரும்பொழுது நம்ம சொல்லுவோம், அன்றைக்கி நடு இரவுலையாங்க அவன் பிறந்தான், நடு ராத்திரியில் பிறந்தான், அன்றைக்கி நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம். அன்றைக்கி அந்த ஆபத்து நடக்கும் பொழுது நடு ராத்திரியில் ஃபோன் பண்ணாங்க, ஆனால் பண்ணது 2 மணியாக இருக்கும், சொன்ன போனால் அது ஒரு அதிகாலை. அப்போ ஒரு நாளினுடைய முதல் நிமிடம் சொல்லப்போனால் அது 12 மணி தான். இந்த 12 மணியில் நிறைய விஷயம் நடக்கும். நீங்கள் எல்லாரும் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 12 மணி அளவில் நிறைய நாய்கள் குலைக்கும். நான் ஊழியங்கள் முடித்து விட்டு நிறைய நேரம் இரவு நேரம் வரும்பொழுது நான் பார்த்துருக்கிறேன். இந்த 11 மணிக்கும் குலைக்காது, 1 மணிக்கும் குலைக்காது, குலைக்கும், நார்மலாக குலைக்கும். ஆனால் 12 மணிக்கு ஒவ்வொரு கோரஸ் பாடுறது போல் ஒவ்வொரு கிராமங்கள்லாம் நீங்கள் போகும்பொழுது கரெக்டாக 12 மணிக்கு நாய் குலைக்க தொடங்கும். ஏன்னா அந்த பிராணிகளுக்கு தெரியுது ஏதோ ஒரு மண்டலம் ஆப்ரேட் ஆகுது, ஏதோ ஒரு காரியம் புதுசாக நடக்குது, புதிய நாள் தொடங்குது. அந்தகார ஆவிகள் கிரியை செய்கிற ராக்காலம். அநேக பாவிகள் இரவு நேரத்தில் குடித்து வெறித்து இருக்கக்கூடிய பாவம் பெருகிற நேரம், தேவ ஜனங்கள் தூங்குகிற நேரம், இருளின் ஆவிகள் அதிகமாக கிரியை செய்கிற நேரம். இதை நீங்கள் நடுராத்திரியில் பார்க்கலாம். இந்த நடுராத்திரியில் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணி அளவில் ராப்பாடிகள் வருவாங்க, மந்திரவாதிகள் கிரியை செய்வாங்க. 12 மணி அளவில் அந்த அமாவாசை தினங்கள் அன்று மந்திரவாதிகள் அதிகமாக கூடி சில மந்திரங்களை செய்கிறது வழக்கமாக இருக்கிறது. அந்த மந்திரங்களில் அநேக தேவ பிள்ளைகளும் அடிப்படுகிறது உண்டு. ஏன்னா தேவ பிள்ளைகள் நிறைய நேரம் சில அந்தரங்க பாவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. பாவம் உள்ள இடத்துல பிசாசு இருப்பான். அதனால் இந்த மந்திரவாதிகள் செய்கிற வல்லமைகள் கூட அநேக தேவ பிள்ளைகளை கூட அழுத்தி போடுகிறது, வீழ்த்தி போடுகிறது, பேரலைஸ் ஆகிறாங்க, கேன்சரில் விழுறாங்க, நிறைய காரியங்கள் நடக்கிறது. இதை தான் ஈவில் ஃபோர்ஸஸ் என்று பவுல் சொல்லுகிறார். நம்ம கடந்த நாட்களில் பிசாசனுடைய தந்திரங்களை குறித்து, யுத்தங்களை குறித்து பார்த்தோம். அதில் ஒரு 4 விஷயங்கள் பார்த்துருப்போம். இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார ஆவிகள், பிறகு லோகாதிபதிகள், இப்படி சில 2-3 விஷயங்கள் நம்ம அதில் பார்த்துருந்தோம். அசுத்த ஆவிகள். சரி, இதுதான் இந்த மந்திரவாதிகளை இயக்குகிற வல்லமைகள், சில குறி சொல்கிற ஆவிகளை உடையவர்களாக அவர்கள் பேசுகிற நேரம், எல்லாமே இந்த ராக்காலம் தான். விசேஷமாக ஈவில் ஃபோர்ஸஸ், அந்தகார ஆவிகள் பயங்கரமாக கிரியை செய்கிற நேரம் இந்த இரவு நேரம். அதற்கு மேஜர் காரணம்
நிறைய விக்கிரக வல்லமைகள், இருளின் ஆவிகள் வந்து பூஜைகள், இருளின் அதாவது மந்திர பூஜைகளை நான் சொல்லுகிறேன். ரத்தம் கொடுத்து இப்படி கோழிகளை வெட்டி சுடுகாட்டில் இருந்து செய்யப்படுகிற எல்லா இருளின் கிரியைகள் அந்த நேரம் தான் நடக்கிறது. இந்த நேரம் தான் தேவ பிள்ளை நல்லா தூங்குகிற நேரம். அது மட்டும் இல்லை, இந்த 12 மணி குறித்து ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, இந்த நேரம் தான் ஆண்டுடைய கிருபை இறங்குகிற நேரம். ஏன்னா காலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்குதான். இன்றைக்கி அநேகருடைய காலை வேலைன்னு பார்த்தீங்கன்னா அது காலையில் 8 மணி 7 மணி இரவோடு உள்ள வெளிச்சம் கலந்த அந்த இருட்டோடு உள்ள காலை வேலையை நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. அதாவது அந்த 5 மணி 6 மணிலாம் பார்க்குறதே இல்லை. லைஃப்பில் நிறைய பேர் இந்த காலத்தில் 8 மணி 9 மணிக்கு தான் எழும்புவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர்கள் பலவீனமாக இருப்பாங்க, இல்லை வேலைகள் நைட்டு முடிச்சுட்டு வருவாங்க, இல்லை சிலர் சோம்பலாக இருப்பாங்க, எலும்பு அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் தேவ ஜனங்கள் புரியணும், நார்மலாக ஜெபிக்கிறதுக்கும் இந்த இருட்டோடு கலந்து இருட்டில் எழுந்து ஜெபிக்கிறதுக்கும் நிறைய வல்லமையான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு தேவ ஜனம் புரிய வேண்டிய விஷயம், ஒரு ஆவிக்குரிய தேவ மனிதன் சொல்லுகிறார், நம்முடைய டைம் இருக்குல்ல, கடிகாரம், இந்த கடிகாரத்தில் சிலுவை வண்ணத்தில் இருக்கிற ப்ளஸ் கூட்டல் வண்ணத்தில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிலுவை வண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே 12 இருக்கும், 12க்கு நேராக கீழே 6 மணி இருக்கும். அதே மாதிரி இடது பக்கம் 9 இருக்கும், வலது பக்கம் 3 இருக்கும். கவனமாக பாருங்கள், நமக்கு 12 1 2 3 4 5 6 தான் வரும். ஆனால் சிலுவை வடிவத்தில் பார்த்தீங்கன்னா 12 3 6 9 இந்த 4 மணிக்கூர் பார்த்தீங்கன்னா தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த விஷயங்களை சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. இயேசுவே சொல்கிறார் நிக்கோதேமுட்ட, யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் 12ஆவது வசனம் சொல்லுகிறார், நான் பரலோகத்தில் கண்டதை சொல்கிறேன், இந்த பூமிக்குரியவைகளை நான் சொல்லும் பொழுதே மக்கள் நம்ப மாட்டேங்காங்க, இனி பரலோகத்தில் உள்ளதை சொன்னால் எப்படி நம்புவாங்கன்னு கேட்குறாரு. இயேசு வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் சொல்லலை, பரலோகத்தில் உள்ளதை சொல்கிறாரு. அப்படின்னா வேதத்தில் எழுதப்படாத நிறைய ரகசியம் சொப்பனம் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அது வேதத்துக்கு புறம்பாக அது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினால் ஒளியின் தூதனை வேஷத்தை தரித்த பிசாசினால் வந்திருந்தால் நம்ம ஆவி நமக்கு உணர்த்தும் இது தவறுன்னு. ஆனால் மிட் நைட்டில் ஜெபிக்கிறது குறித்து ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார்னா அது தவறு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அந்தகார ஆவிகள் அந்த 12 மணி அளவில் நைட்டு நேரங்களில் அதிகமாக இருக்குது. ஏன்னா குடிக்கிறது, பாவம், உலக இச்சைகள், ஸ்மக்லிங், எல்லா திருட்டு சம்பவங்களும், கொலை எல்லாம் இந்த இரவு நேரத்தில் நடக்குது. பைபிளே சொல்லுது இரவு நேரம் வெறிக்கிற நேரமாக இருக்குது. மக்கள் குடித்து வெறிக்கிற நேரம். இருளின் மக்கள் அப்படி இருக்கும் பொழுது வெளிச்சத்தின் மக்கள் நம்ம உஷாராக இருக்கணும்னு பைபிள் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, வேதத்தில் மத்தேயு 13:25 வசனம் அழகாக சொல்லுகிறது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்கு இடையில் என்ன செய்கிறாங்களாம், களைகளை விதைத்து விட்டு போனார்கள். மனுஷன் தூங்கும் பொழுது நல்ல கோதுமை வளர்கிற இடத்துல களை, தேவையில்லாத முச்செடிகள் போல உள்ள விஷயங்களை விதைக்கிறாங்க. நல்ல அறுவடை இருக்கக்கூடாதுன்னு விதைக்கிறாங்க. இதே போல தான் தேவ ஜனங்களே, நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறது தான் தூங்கக்கூடிய டைம். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, நைட்டு நேரம், தூங்குகிற நேரம். எதிரிகள் வந்து நல்ல விளைச்சல்களை அழிய வைக்கக்கூடிய களைகளை விதைச்சிட்டு போயிட்டாங்க. இதே போல் நம்ம தூங்குகிற நேரம், ஜெபிக்காமல் இருக்கிற நேரம், நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்குகிற நேரத்தில் சத்ருவானவன் கனவு மூலமாக இல்லை சில பாவங்கள் மூலமாக நமக்குள்ளே வர வேண்டிய நேரம். இதெல்லாம் பைபிள் தெளிவாக சொல்லுது. ஆனால் இதை குறித்து ஒரு தேவ மனிதன் ஒரு தரிசனத்தை சொன்னால், இது வேதத்தில் எங்கே எழுதியிருக்கு, 12 மணிக்கு ஜெபிக்கணும்னு எங்கே எழுதியிருக்கு, இன்றைக்கி நிறையா வாக்குவாதம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. நமக்கு அதனுடைய விஷயம் தேவையே இல்லை. பைபிள் சொல்லுது நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க, கெட்டதை விட்டுருங்கன்னு சொல்லுது. அப்போ இயேசு நிக்கோதேமுட்ட சொல்கிறாரு, வேதத்தில் எழுதப்பட்டதை சொல்லலை, வேதத்தில் மறுபடி பிறங்கன்னு பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே அவங்க படிக்கலை. அதனால தான் அந்த நிக்கோதேமு வந்து ஒரு சர்ச்சு பாஸ்டர் மாதிரி ஒரு போதகராக இருந்தும் மறுபடி பிறக்கிறது குறித்து அவங்களுக்கு தெரியலை. தெளிவாக மறுபடி பிறக்கிறது குறித்து சொல்லிக் கொடுத்த சாப்டரே யோவான் 3 தான். பிறகு பேதுரு சொல்கிறாரு, சில இடங்கள்ல அப்படி ரகசியமாக லைட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் தெளிவாக சொன்ன இடம் இந்த யோவான் 3 தான். அப்போது சில விஷயங்கள் வந்து பைபிளில் அனுபவ ரீதியாக இயேசு பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கி உள்ள தியாலஜி வந்து அனுபவத்திலேருந்து பேசினா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், வேதத்துக்கு புறம்பான அனுபவம் தான் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ இயேசு மறுபடி பிறக்கிறத குறித்து, ஆவிக்குரிய மண்டலங்களை குறித்து, ஆவிக்குரிய உலகத்தை குறித்து, ஆவியை குறித்து நிக்கோதேமோடு பேசும் பொழுது இது பைபிளில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது இயேசு உணர்ந்தது, கண்டது, பேசுகிறார். பைபிளில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது இல்லாமல் இருக்கலாம். அப்போ சில விஷயங்கள் பைபிளில் எழுதியிருக்க முடியாது. ஒரு தம்பி அழகாக கேட்டான், பைபிளில் சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கா அப்படின்னு கேட்குறான்.
அப்போ அந்த ஊழியர் சொல்கிறார், பைபிளில் எழுதணும் அவசியம் இல்லை, அதுவும் சிகரெட் டப்பாலே எழுதியிருக்கு, சிகரெட் ஸ்மோக்கிங் பிரிங் கேன்சர்ஸ், டொபாக்கோ பிரிங்ஸ் கேன்சர்ஸ்னு அந்த சிகரெட் டப்பாலே எழுதியிருக்குப்பா, இது எனக்கு பைபிளில் எழுதணும் அவசியம் இல்லை. இன்னொரு தம்பி கேட்குறான், சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எங்கே பைபிளில் போட்டிருக்கு? தெய்வ ஜனங்களே, இந்த காலத்தினுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பைபிளில் போடலை. சினிமா, டிவிடி பிளேயர், பென்ட்ரைவர், மெமரி கார்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பைபிளில் இல்லை. ஆனால் பைபிளில் சிம்பிளாக போட்டுட்டு மாம்சத்தின் கிரியைகள், களியாட்டுகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் அழகாக கலாத்தியர் 5 போட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னு அழகாக போட்டிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், பில்லி சூன்யம், காம விகாரம், அப்படி அழகாக அதில் எழுதியிருக்கு. களியாட்டுன்னு போட்டிருக்கு. களியாட்டுனா என்ன? நல்லா காமெடி, என்டர்டெயின்மெண்ட், தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட், இச்சையான விஷயங்கள், இதெல்லாம் தான் அந்த சினிமா காரியங்களில் இருக்கிறது. இச்சையான விஷயங்கள் தான் இன்றைக்கி ஆன்லைன் தளங்களில் பரவி கொண்டு இருக்கிறது. ஸோ தேவ ஜனங்களே, நம்ம பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்க முடியாது. சினிமா பார்க்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கா, லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு எழுதியிருக்கா, அப்படி செய்யக்கூடாது எழுதியிருக்கா, இப்படி செய்யக்கூடாதா, அப்படி நிறைய விஷயம் நம்ம கேட்கலாம். ஆனால் நமக்கு மனசாட்சி சொல்லும், தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவை இல்லாததை பைபிள் நமக்கு உணர்த்தாததை நம்ம விட்டுற வேண்டியதான். இப்போ நிறைய பேர் கண்ணாடி தேவை இருக்கும், கண்ணாடி போட்டுக்கிடுவாங்க. கண்ணாடி போடக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கா, கண்ணாடி போடணும்னு பைபிள் எழுதியிருக்கா, இப்படிலாம் நம்ம கேட்டு நம்ம மண்டையை குழப்ப வேண்டாம். பைபிள் ஒரு வட்டமாக அழகாக கோர்வையாக எழுதியிருக்கு. பாவத்தை தூண்டக்கூடிய எதுவுமே நமக்கு தேவையில்லை இல்லையா? அது பாவத்தை தூண்டுதுன்னா அது தேவையில்லை. இல்லை நமக்கு ரொம்ப அனுதினம் அர்ஜென்ட்டான விஷயம் நமக்கு அது இருந்தால் தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும்னா நம்ம எடுத்துக்கலாம், அதை பற்றி தவறு இல்லை. ஆனால் நம்ம சூழ்நிலையை பொறுத்து, வேத வசனத்தை பொறுத்து நம்ம வாழ்ந்துக்கிடணும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் வேதத்தில் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் கேட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆவிக்குரிய அனுபவ ரீதியான விஷயம். இருந்தாலும் வேதத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். அப்போது தேவ பிள்ளைகள் தூங்கும் பொழுது சாத்தான் களை விதைக்கிறத மத்தேயு 13:25 நம்ம தெள்ள தெளிவாக பார்க்குறோம். அப்போ அந்த 12 மணின்னு சொல்லுகிறதுக்கு நான் ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தேன். என்னெல்லாம்? 4 விஷயம். 12, 3 மணிக்கூர், 6வது மணி, 9வது மணி. இந்த சிலுவை போல் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்தில் போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகிற நேரம், ஆவிக்குரிய மண்டலங்கள் ஓப்பன் ஆகிற நேரம். ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் கூட எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு டைமுக்கு தான் போகும், அதுக்கு முன்னாடி நீங்கள் போனால் காற்று தான் இருக்கணும். இதே போல் ஆவிக்குரிய மண்டலங்களில் சில வாசல்கள், கதவுகள் திறக்கிற நேரம் 12 மணி, 3 மணி, 6 மணி, 9 மணின்னு தேவ மனிதர்கள் சொல்லுகிறாங்க. அவங்க தரிசனத்துலேயும் அவங்க பல நாட்கள் தேவனோடு உறவாடின உறவுலையும் இந்த டைம் எல்லாம் ஆவிக்குரிய மண்டலங்கள் ஓப்பன் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரிகிறது. ஏன்னா தேவனோடு உறவாடும் பொழுது கர்த்தர் சொல்ல மாட்டாரா? அப்போது நீங்கள் விசேஷமாக இந்த மாதிரி டைமில் ஜெபிக்கும் பொழுது எப்போவும் நம்ம ஜெபிக்கலாம், எப்போவும் நம்ம ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் ஜெப குறிப்புகளுக்குன்னு சில டைமுகள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக அதிகாலை, ஏன் இரவு ஜெபிச்சா ஆண்டவர் கிருபை தரமாட்டாரா? மத்தியானம் ஜெபிச்சா கிருபை தரமாட்டாரா? ஏன் பைபிள் அதிகாலையில் தேடுகிறவன் எனக்கு கண்டடைவான்னு போட்டிருக்கிறது? ஏன் அதிகாலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது, மத்தியானம் புதிதாக இருக்காதா, சாயந்தரம் புதிதாக இருக்காதா? அவர் தான் கிருபை உள்ளவராச்சு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் பைபிளில் சில ரகசியம் இருக்குது, கருகலான ரகசியம் இருக்குது. அப்போ அதிகாலையில் கிருபை புதிதாக இருக்குதுன்னா நம்ம அதிகாலையில் ஜெபிக்கணும். ஏன்னா அதில் தான் புதிதாக இருக்குது. மற்ற நேரங்களில் அது வாடி போக தொடங்குது. ஏன்னா உங்களுடைய ஒர்க் லோடு கூடும், உங்கள் மைண்டு ப்ரெஷர் ஆகும். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே, நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் முழிச்சிருப்பீங்க, மீதி எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு கோழி கூற சவுண்டு வேணால் கேட்கும். ஆனால் அதே நீங்கள் 8 மணி 9 மணிக்கு எழுந்திச்சிங்கன்னா பிஸி, பஜார் மாதிரி இருக்கும் வீடு. பிள்ளைகள் கத்திக்கிட்டு இருப்பாங்க, கணவர் ஒரு சைடில் கட்டுவார், எங்கள் பிள்ளைகள் டிஃபன் பாக்ஸை கேட்கும், இன்னொரு சைடில் அவங்க அதை கேட்பாங்க, ட்ரெஸ்ஸை காணல, சாக்ஸை காணல, பெல்ட்டை காணல, டிஃபன் பாக்ஸ் எங்கே, அது எங்கே, வீடே ரகலையாக இருக்கும். இந்த 8 மணி 9 மணியில் நீங்கள் எப்படி ஜெபிப்பீர்கள்? அதனால தான் கிருபை புதிதாகவே இருந்தாலும் உங்களுக்கு அது புதிதாக இருக்காது. ஏன்னா பைபிள் சொல்லுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்குற நாள் தான், அது நம்மளை கொண்டாடணும், நம்ம அதில் மகிழ்ந்து களி கூறணும். அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துலையும் கிருபை இருக்கும், அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. பழைய ஏற்பாட்டில் கூட இந்த மண்ணா வந்த உடனே வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணாவை பறக்கிடணுமா. ஏன்னா அந்த மண்ணா வெயில் கூட கூட அது உருகி போயிருமா. அப்போ காலையில் மண்ணா அப்படியே பணியார மாதிரி இருக்குமா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மண்ணாவை கொடுத்தாராம். அதே போல் அந்த வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க எடுக்கலைன்னா அது உருகி போயிடும், காணாமல் போயிடும். இதே போல் தான் காலையில் கிருபை இருக்கும். ஆனால் ஒர்க்லோடு, ப்ரெஷரு, டென்ஷனு கூட கூட அது நமக்கு புரியாது, அது உருகி போன மாதிரி போயிடும். ஸோ அதனால் தேவ ஜனங்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும். ஆவிக்குரிய மண்டலங்கள் திறந்திருக்கிற நேரத்தில் பிரதானமான நேரம் 12 மணி.
நீங்கள் யோசிக்கலாம், நான் தினமும் 12 மணிக்கு ஜெபித்தா நான் எப்படி காலையில் எந்திக்க முடியும்? தேவ ஜனங்களே, சில குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் ஜெபிக்கலாம். இப்போ வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் ஜெபிக்கலாம். மற்ற நாட்கள் நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கலாம் 5 மணிக்கு. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு சனிக்கிழமை நீங்கள் என்ன செய்யலாம்? 12 மணிக்கு ஜெபிச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். எல்லா நாளும் எல்லாராலையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா தூங்குகிற நேரமே 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குவாங்க. இப்படிப்பட்டவர்கள் அந்த நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் 12 மணி ஜெபத்தில் உட்காந்துட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். என்னுடைய தாயார் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக 12 மணிக்கு தான் ஜெபிப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏம்மா இது உடம்புக்கு கேடு, அதிகாலையில் எழும்பி ஜெபிங்கன்னு சொல்லுவேன். ஆனால் விசுவாசத்துக்கு முன்னாடி எந்த அறிவியலும் நிற்க முடியாது, எந்த புவியியலும் நிற்க முடியாது. அப்போ டாக்டர் சொல்லுவாங்க 11 மணிக்கு முன்னாடி தூங்கலைன்னா லிவர் ஃபெயிலியர் ஆகும், லிவருக்கு ஸ்ட்ரெயின் உண்டாகும், 11 மணிலேருந்து காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கணும்லாம் டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு 12 மணிக்கு தான் ஜெபிக்கவே செய்யணும், சில ஆவிக்குரிய ரகசியங்களையும் விடுதலையும் பெறுறதுக்கு. ஆனால் அந்த டைமில் இந்த அறிவியல் சொல்லுகிறது, மருத்துவம் சொல்லுகிறது, வேண்டான்னு சொல்லுகிறது. நம்ம இதை தாண்டி தான் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா விசுவாசிக்கிறான் பதறான். அதுக்கு நம்ம தூங்காமல் ஒன்றும் இருக்கலை, ஜெபிச்சுட்டு தூங்க போகிறோம். தினமும் இதை செய்யணும்னு நான் சொல்லலை. நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டை உண்டாக்க வாரத்தில் ஒரு 2 நாள் 12 மணிக்கு ஜெபிக்கலாம். சிலர்லாம் தூங்குறதே 2 மணி 3 மணி ஆயிடுதே. இவர்கள் நினைத்தா தினமும் ஜெபிக்கலாமே. ஜெபிக்கிறதுனால ஒரு குறைய வர போகிறதில்ல, ஆரோக்கியமாக தான் இருக்க போகிறோம். நம்ம உணவு பழக்கங்கள் தான் நம்மளை கொள்ளுகிறது. தினமும் நைட்டு மிட் நைட்டில் பிரியாணி, மிட் நைட்டில் சிக்கன் ரைஸு, அது இதுன்னு சாப்பிட்றதுனால தான் உடம்பு இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் 12 மணிக்கு தூங்குறீங்கன்னா சாயந்தரம் ஒரு நல்ல லைட்டான சாப்பாடு, ஒரு 6-7 மணிக்கே சாப்பாடை முடிச்சிடுங்க. நீங்கள் 12 மணிக்கு ஜெபிச்சுட்டு படுத்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீங்கள் தான் அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சாலும் 8 மணிக்கு எழுந்திரிச்சாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் ஜெபிச்சுட்டு தான் படுக்கிறீங்க. அநேக கிச்சன் வேலை பார்க்குற தாயார்மார்கள், அநேக டியூட்டிக்கு போயிட்டு வரக்கூடிய தகப்பன்மார்கள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நைட்டு முழிச்சிருந்துக்கிடுவாங்க, காலையில் எழும்பிக்கிடவே மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு பெட்டர் ஐடியா, அவங்க அப்படியே 12 மணிக்கு வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ரீஃப்ரெஷ் ஆகி உடம்பெல்லாம் கழுவிட்டு திரும்பி ஒரு 12 மணிக்கு ஜெபிக்க தொடங்கிட்டு ஒரு 1 மணிக்கு தூங்குங்க. காலையில் 7-8 மணிக்கு எழும்பினாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா சில நேரம் நம்ம மிட் நைட்டு போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அதுவே லைஃப் ஸ்டைலாக வைக்காமல் அதிகாலையில் எழும்பக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம கொண்டு வரணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் மிட் நைட் ஜெபம் சில அந்தகாரங்களை உடைக்கிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதுதான் அந்த 12 o'clock ப்ரேயர். ஏன்னா 12 o'clock 12 மணின்னு சொல்லுகிறது ஒரு நாளினுடைய ஆரம்பம். மந்திரவாதிகள் இந்த நேரங்களில் விழித்திருந்து பூஜைகள் செய்கிறது வழக்கம். தேவ ஜனங்கள் கவனமாக இல்லைன்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட சில அந்தகாரங்கள் இருக்குதுன்னா, சில மந்திரவாதிகளுடைய நடமாட்டங்கள் இருக்குதுன்னா, நீங்கள் அந்த டைமில் ஒழுங்காக ஜெபிக்காமல் இருந்தால் அவர்கள் கடந்து போகும்பொழுதே அந்த ஆவிகளை உணரலாம். நான்லாம் பைக்கில் போகும்பொழுது பாவேன், சில பைக்கிலலாம் போய் கொண்டு இருப்போம் ஆரம்ப நாட்களில். அப்படி போகும்பொழுது நான் பார்ப்பேன், ஊழியங்கள்லாம் போகும்பொழுது சில இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும், அங்கே பார்த்தா ஒரு மந்திரவாதி நின்றுட்டுருப்பான். சில இடத்துல ஒரு நாய் செத்து கிடக்கும், அங்கே பார்த்தா எதிர்த்தாக்கில் ஒரு மந்திரவாதி இருப்பான். இப்போ இதெல்லாம் கோ இன்சிடென்ட் கிடையாது, சில ரகசியங்கள் மறைந்திருக்கு. நம்ம நினைப்போம் நாய் குறுக்க சாடிட்டுன்னு. நான்லாம் சில நேரம் அப்படியே கேரளா ஹைவேயில் ஓட்டிகிட்டு வரும்பொழுது, அந்த பெரிய ரோடுகளில் வரும்பொழுது நான் பார்ப்பேன், ஒரு நாய் செத்து கிடக்குன்னு பார்த்தா கொஞ்சம் தள்ளி போனால் இன்னொரு நாய் செத்து கிடக்கும், கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு பூனை செத்து கிடக்கும். அப்போ நான் புரிஞ்சுக்கிடுவேன், சங்காரம் தூதம் போன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போயிருக்குது. ஆனால் இதை உலகத்தான் பார்த்தா என்ன நினைப்பான், ஏதோ நாய் சாடி இருக்குதுன்னு நினைப்பான். சரி, ஒரு நாய் ஓகே, வரிசையாக அடிபட்டுருக்குன்னா அது எப்படிங்க? அதுதான் ரகசியம். அந்த இடங்களில் சில அந்தகாரங்கள் இருக்கும். அது மனிதர்களுடைய உயிரை எடுக்கலாம் நினச்சி கொண்டு இருக்கும், இரத்த வெறி பிடித்த ஆவிகள். ஆனால் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் போகிறதுனால எந்த மனிதனையும் அது தொட முடியாமல் இருக்கும். அப்போ அது நாயினுடைய உயிரை எடுத்துருது. இதற்கு எடுத்துக்காட்டில் நம்ம லேகியோன் பிசாசு பிடித்த ஒருவன் இருந்தான் கெதரேனே தேசத்தில். அவன் சொன்னான், என்னுடைய உயிரை எடுத்துறேன், நான் காலத்துக்கு முன்னாடி என்ன நீங்கள் பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு அந்த பிசாசுகள் சொல்லி அது பன்னிகளுக்குள்ளாடி போயிட்டு, உடனே பன்னி என்ன செய்தது? செத்து போனது. பன்னிக்குள்ளே போனது குடியிருக்க தானே போயிருக்கணும். ஆனால் பன்னிக்குள்ளே போனது உயிரை எடுக்க போயிருக்குது பிசாசு. அப்போது பிசாசால் ஒரு பன்னிக்குள்ளே நுழைய முடியுதுன்னா ஒரு நாய்க்குள்ளே நுழைய முடியும். அப்போ அது ஏதாவது ஒரு உயிரை எடுக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் ஆக்கி விடலாம், ஒரு பஸ்ஸை கவத்தலாம்னு நினைக்கும் பொழுது அது ஒரு நாயோட போயிட்டு. இதே மாதிரி தான் தேவஜனமே இரவு நேரங்களில் நம்மளை சூழ்ந்து இருக்கிற இடங்கள் நம்ம கவனமாக பார்க்கணும். அந்தகாரங்களாக இருக்குது, மந்திரவாதிகள் நடமாட்டம் இருக்குது, இருளின் ஆவிகளை சுமக்கிற மக்கள் இருப்பாங்க. நிறைய பேர் மந்திரவாதி மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க.
நல்ல ஃபேன் ஷர்ட் போட்டு வருவாங்க, ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ள லேகியோன்னு போல் பிசாசு கிடக்கும். இப்படிப்பட்டவங்க உங்கள் வீட்டு ஓனராக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க உங்கள் கம்பெனியுடைய பிஸ்னஸ் தலைவராக இருப்பாங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் கீழே இருக்கும் பொழுது நமக்கு ஒரே ப்ரெஷர்ஸ், போராட்டமாக இருக்கும். நீங்கள் அதில் ஜெயம் எடுத்து முன்னேறணும்னா, உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கணும்னா, நல்ல வருமானம் உள்ள இன்னொரு வேலை கிடைக்கணும்னா, எல்லா விஷயத்துக்கும் ஜெபம் தேவையாக இருக்குது. உங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி ஆவிகள் உடையவங்க இருப்பாங்க. 6000 பிசாசுகளை உடைய லேகியோன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ளாடி அந்த பிசாசு இருக்க முடியும்னா, இதே போல் மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம இந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுதலை ஆகணும்னா நம்ம தனி ஜெபத்தில் பலப்படணும். அதற்காக தான் ஆண்டு சொல்கிறாரு, சில தாயார்கள், சில தகப்பன்மார்கள், சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் சில டிசிஷன்ஸ் எடுத்து 12 o'clock ஜெபித்து பாருங்களேன். எல்லா நாளும் இல்லை, வாரத்தில் 2 நாள் வச்சுக்கோங்க. மற்ற நாள் நீங்கள் தினமும் தூங்குறது போல் தூங்குங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உணருவீங்க. ஒரு 3 நாள் வாரத்தில் வச்சு பாருங்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை 12 மணி உட்காரும் பொழுது, திங்கக்கிழமை காலையில் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு வாரத்தை தொடங்கும் பொழுது ஜெபத்தோடு புத்துணர்ச்சியோடு தொடங்குவோம். ஒவ்வொரு வாரமும் அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ளாடி ஒரு புதிய கிருபை, புதிய மன்னா, புதிய பலன் உண்டாகிறத பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கிற சகோதரிகள்லாம் காலையில் ஒரு வேளை நீங்கள் நல்லா ஜெபித்துட்டு படிக்கிங்க, டயர்டாக இருக்குன்னா மத்தியானம் கூட கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாமே. நம்ம ஜெபம் எப்பொழுதும் பண்ண முடியாது, பண்ணிடணும். பண்ண வேண்டிய டைமில், பண்ண முடிஞ்ச நேரத்தில் பண்ணிடணும்னு தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க, வேதமும் சொல்லுது. நம்ம அதற்கு கீழ்ப்படிந்து பண்ணணும். ஸோ ஒரு நாளினுடைய முதல் நாள் அதுதான், முதல் நேரம் அதுதான், ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கிற நேரம் அதுதான், பிசாசின் கிரியை செய்கிற நேரம் அதுதான், கர்த்தருடைய கிருபை இறங்குற நேரமும் அதுதான். அப்போ தேவ ஜனங்கள் இந்த அந்தகாரத்திலேருந்து ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஆனால் அந்த கிருபை வரும்பொழுது நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த கிருபையை காலையிலே பெற்றுக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் பெற்று பழக்கிட்டீங்கன்னா 5 மணிக்கு எழும்புறது, 3 மணிக்கு எழும்புறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக மாறிவிடும். அடுத்ததாக யாத்திராகமும் 12:29 பார்த்தீங்கன்னா, தேவஜனங்களே 12:29 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாதம் வருகிறது. மோசேயினுடைய காலத்தில் பார்வோனுடைய குடும்பங்களில் என்ன நடக்குன்னா, நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரானதையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டுகளையும் கர்த்தர் அளித்தார். எப்போ இது நடக்குது? நடுராத்திரியிலே, இந்த மிட் நைட். சொல்லப்போனால் ஒரு ஏர்லி மார்னிங்னு வச்சுக்கலாம். 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நடந்திருக்கலாம். ஒரு சங்கார தூதன் கடந்து போகிறான். தேவ ஜனங்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேசத்தை பாழாக்குகிற, நடுராத்திரியிலே ஜெபிக்கும் பொழுது சபைகளை பாழாக்குகிற அந்தகார ஆவிகளுக்கு மத்தியில் கர்த்தர் கடந்து போக அது ஒரு எளிமையான வாசலாக இருக்கும். இதை ஒருவேளை ஒரு 10,000 பேர் பார்க்கலாம், இல்லை ஒரு 5,000 பேர் பார்க்கலாம். நான் சொல்லுகிற ஒரு 100 பேர் பார்த்தாலே பெரிய சக்ஸஸ். ஒரு 100 பேர் தன்னை ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாலே ஒரு அசை உண்டாக தொடங்கிறோம். இதை நீங்கள் மறிக்கிற வரைக்கும் செய்யுங்கன்னு நான் சொல்லலை. கர்த்தர் உங்களை நடத்துகிற நாள் வரைக்கும், உங்கள் யுத்தங்கள்லேருந்து வெளியே வர வரைக்கும் நீங்கள் நடுராத்திரி ஜெபத்தை பண்ணி பாருங்கள். ஏன்னா நடுராத்திரி வல்லமையான ஜெபம். ஏன்னா மோசே தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் சொன்ன மாதிரி கோல்களை கையில் ஏந்தி ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டு, அந்த கீரைகளை சாப்பிட்டு, அவர்கள் வீட்டினுடைய கதவுகளில் இயேசு இரத்தத்தை பூசி, அதாவது ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பூசி அவர்கள் ஜெபித்து கொண்டு ஆண்டவருடைய பந்தியை அனுசரித்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு இடங்களில் கர்த்தருடைய அந்தகார தூதனை அனுப்புகிறார். அந்த அந்தகார தூதன் என்ன செய்கிறான்? சங்கார தூதன் எல்லா தலைப்பிள்ளைகளையும் அழிக்கிறான். அடிக்கிறது மட்டும் இல்லை, மிருக ஜீவனுடைய தலைப்பிள்ளைகளை அடிக்கிறான். பணக்காரன்லேருந்து கஷ்டப்பட்ட எல்லாருடைய தலைப்பிள்ளைகள் மறிக்கப்படுகிறது. இந்த சைடில் இஸ்ரவேலர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, தேவ ஜனங்கள் ஜெபிக்கணும் இரவு நேரத்தில். அப்போ அந்தகார ஆவிகள் தேசத்தில் உள்ளது, தேசத்தை நாசாக்குறது, சபைகளை பாழாக்குறது, குடும்பத்தில் பாலடிப்புகளை கொண்டு வருகிறது, எல்லாமே சங்கரிக்கப்படும். ஸோ நம்ம இதை ஒரு கூட்டமாக செய்யும் பொழுது அது ஒரு பயங்கர எஃபெக்டாக இருக்கும். ஒரு நபர் செய்தாலே அவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னா, ஒரு கூட்டமாக மோசே போல ஒரு ஜனம், இஸ்ரவேல் ஜனம் சேர்ந்து செய்த பொழுது எகிப்தில் ஒரு பெரிய சங்காரம் உண்டானது. அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25-26 பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் இரவு நேரத்தில் ஜெபித்து துதித்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? சங்கிலிகள் எல்லாம் பிஞ்சது, சிறைச்சாலை அசைந்தது. ஏன் நடுராத்திரி அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குதுன்னா, அவங்கள கெட்டி போட்டது ஒரு வேளை சாயந்தரம் வேலை போட்டிருக்கலாம். சாயந்தரம் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? ஜெபிச்சிருப்பாங்க. ஆனால் நடுராத்திரி வரும் பொழுது, புதிய கிருபை இறங்கும் பொழுது, அந்த டைமென்ஷன்ஸ் ஓப்பன் ஆக்கும் பொழுது, அந்த 12 மணியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய கதவுகள் திறக்கும் பொழுது, வசனம் சொல்லுகிறது,
பூமியினுடைய அதாவது தண்ணீர் வந்த கண்ணுகள் எல்லாம் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்துச்சான். நோவாவுடைய காலத்தில் பூமிக்கு கீழே உள்ள ஊற்றுக்கண்கள் திறந்துச்சு, வானத்தின் மதகுகள் திறந்துச்சு. இதே போல் ஆவிக்குரிய மதகுகள் உண்டு, ஊற்றுக்கண்கள் உண்டு. இது சில குறிப்பிட்ட டைமில் ஓப்பன் ஆகும். அதை நம்ம சென்ஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆவியில் தெளிவு உள்ளவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அது அதிகாலையில் அதிகமாகவே கிரியை செய்கிறது. அப்போ பவுலும் சீலாவும் நடுராத்திரின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பாஷையில் 12 மணிலேருந்து இந்த 3 மணிக்குள்ளாடி அவங்க துதிக்கும் பொழுது சிறைச்சாலை உடைந்தது, அசைந்தது, சங்கிலிகள் கலந்தது, விடுதலை உண்டானது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டலாம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 11:45 வரைக்கும் தூங்கிட்டு 12 மணி ஆகும்பொழுது 1 மணிக்குள்ளாடி எழும்பி என்ன செய்கிறாரு, பட்டணத்தின் வாசல் கதவுகளை அதன் 2 நிலைக்கால்களையும் பிடித்து தாழ்பால்களோடு பெயர்த்து தன் தோள் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலை உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அவ்வளோ பெரிய கதவை பிக்கிறதே பெரிய விஷயம், அதை பிச்சு ரோட்டில் நடக்கிறது பெரிய பெரிய விஷயம். அதை காட்டிலும் ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போகிறார் இவர். அப்படின்னா என்னென்னா, நடு ராத்திரியில் யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்களும் ஆண்டவரும் மட்டும் கர்த்தருடைய சத்தம் தெளிவாக கேட்குற நேரம், கர்த்தர் உங்களோடு பேசுகிற நேரம், அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கிற நேரம். 3 காரியம் நடக்கும்: டெலிவரன்ஸ், கிளாரிட்டி, அத்தாரிட்டி. உங்களுக்கு விடுதலை உண்டாகும், உங்கள் கட்டுகள் உடையும், நீங்கள் தெளிவாவீங்க, உங்கள் மேலே உள்ள அபிஷேகம் கிரியை செய்யும், கடைசியாக தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஸோ இந்த மிட் நைட் ஜெபம் இது ஒரு அற்புதமான ஜெபம். நான் சொன்னேன்ல, என்னுடைய தாயார் என்ன போராட்டம் வந்தாலும் 12 மணி ஜெபத்தை விடவே மாட்டாங்க. உடம்பு முடியலன்னா தான் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஆனாலும் படுத்து இருந்துக்கிட்டே சோத்திரம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நாங்கள் ஊழியத்திலலாம் பிரகாசிக்கிறோம். ஆண்டு எங்கள் அம்மாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, காலங்களில் நீ தேவனிடத்தில் வான்னு ஒரு தேவ மனிதர் தீர்க்க தரிசனமாக பேசினார். அன்னையிலிருந்து அவங்க 12 மணினா அந்த நாளில் முதல் நாள் கத்தருக்கு ஒரு வருமானம் வந்தால் கூட அதில் முதல் காசு கத்தருக்கு நம்ம எடுத்து வைக்கோம் அல்லவா, அதே போல் ஒரு நாளில் முதல் நிமிடம் கத்தருக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஒருவேளை அதை என்னால் செய்ய முடியல, இதை செஞ்சு தான் ஆகணும்னு நிர்பந்தம் கிடையாது. செய்ய முடியலன்னா நீங்கள் அதிகாலையில் எழும்பலாம், 5 மணிக்கு எழும்பலாம், இருட்டோடு எழும்பலாம். ஒருவேளை அதுவுமே முடியலன்னா நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம். தேவச்சனங்களை இது அனுதினம் நம்ம ட்ரைனிங்கில் தான் வருகிறது. எல்லாராலையும் அதிகாலையிலலாம் எழும்பிக்கிட முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், 12 மணிக்கு ஜெபிக்கிறவங்க வீட்டில் வந்த உடனே களைப்பாக இருப்பீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அரை மணிக்கூர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி ஜெபிக்கலாம். எனக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு ஊழியரை தெரியும், அவர் ஆர்டர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அப்போ அந்த தேவ மனிதன் இந்தியாவுக்கு வந்த பொழுது சாட்சி சொன்னார். அவர் வேலை முடித்து 9-10 மணிக்கு வந்தோன்னே வந்து ரெஸ்ட் எடுப்பாராம். 12 மணிக்கு ஒய்ஃப் எழுப்பாட்டி விடுவாங்க. 12 மணிலேருந்து காலையில் 4 மணி 5 மணி வரைக்கும் ஜெபிப்பார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸ் தினமும் ஜெபிச்சிருவார். எகைன் அந்த 4லேருந்து 5 o'clock காலையில் 5 மணிக்கு தூங்குவார். திரும்பி ஒரு 7 மணிக்கு மனைவி எழுப்பாட்டி விடுவாங்க, வேலைக்கு போயிடுவார். திரும்பியும் நைட்டு வருகிறது, தூங்குறது, 12 மணிக்கு எழும்புகிறது. இப்படி பல ஆண்டுகளாக செஞ்சார். ஊழியம் வளர தொடங்கினது. பயங்கரமாக தேவன் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஸோ தேவ ஜனங்களை ஆவிக்குரிய மண்டலத்தில் இந்த 12 மணின்னு சொல்லுகிறது மகத்துவமான உன்னதமான நேரமாக இருக்கிறது. நம்மளால் எல்லா நாளும் செய்ய முடியாட்டியும் நம்ம தாகத்தோடு இருந்தால் ஏதோ ஒரு நாள் நம்ம செய்துருவோம். நல்லா திரும்பியும் சொல்கிறேன், எல்லா நாளையும் செய்ய முடியாட்டியும் எப்பொழுதும் இதை செய்ய முடியாட்டியும் இந்த தாகம் நமக்கு வரும்பொழுது வாரத்தில் 1 நாளோ மாதத்தில் 2 நாளோ நம்ம செஞ்சுருவோம். அதனுடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். பைபிளில் யாக்கோபு தினமும் இரவு தேவனோடு போராடினான்னு போடவில்லை. அவன் தினமும் போராடலை, ஒரே நாள் போராடினா ஒரு பெரிய வெற்றி இருந்துச்சு. பைபிளில் தினமும் பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜெபித்தாங்கன்னு போடவில்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஜெபித்தாங்க, அன்றைக்கி விடுதலை இருந்துச்சு. பைபிளில் எகிப்து ஜனங்களுக்கு தினமும் நைட்டு சங்கார தூதனை ஆண்டு அனுப்புனார்னு போடலை, ஒரு நாள் அனுப்புனார். அதே போல் தெய்வ ஜனங்களே நம்ம லைஃப்லேயும் ஒரு இரவு இருக்கிறது, ஒரு விடுதலையின் இரவு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லுகிறேன். ஒரு இரவு தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. நானும் என்னுடைய சகோதரனும் சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இரவு 12 மணி, 11:45 முடிகிறது, 12 ஆகுகிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், இசை வாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கீபோர்டு இருக்குது, நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். அதில் இயேசுநாதர் என்னுடைய அறையில் நடந்து வருகிறார். என் தலையை தொடுகிறார், என் கையை பிடித்து தூக்குகிறார். இது ஒரு தரிசனமாக சொப்பனமாகவே நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். ஆனால் இது நடந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். என் முன்பாக தோன்றினது யார், என் கரங்களை பிடித்து தூக்குனது யார், என்னோடு பேசினது யாருன்னு எனக்கு தெரியும். உலகம் இதை ஏற்றுக்கொள்ளாது. அதான இயேசு புலம்புகிறார். யோவான் 3:11-12 வாசித்து பாருங்கள். நான் இந்த இம்மைக்குள்ள விஷயத்தை சொல்லும் பொழுதே நம்மளையே மறுமையில் உள்ள விஷயத்தை எப்படி நம்புவாங்க ஜனங்கள்? இன்னைக்குள்ள உலகம் எப்படி போகுதுன்னா, பைபிளில் இருக்கிறத மட்டும் சொல்லு, உன் சொப்பனத்தை சொல்லாத, உன் தரிசனத்தை சொல்லாதன்னு சொல்லுகிறது. கரெக்டு தான். அந்தகார ஆவிகளினால் ஏவப்பட்ட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வரக்கூடிய தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நம்ம நம்பக்கூடாது. எல்லா ஆவிகளையும் சோதித்தறியணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் கடைசி நாட்களில் மாம்சமான எல்லாருமேலும் அவருடைய ஆவியானவர் ஊற்றுவாராம். அப்படி பரிசுத்த ஆவினால் ஊற்றப்பட்டு நமக்கு கிடைக்கிற தரிசனத்தை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. பைபிளில் எங்கே எழுதியிருக்குதுன்னு கேட்கவும் கூடாது. ஏன்னா சில நேரம் எழுதாததான்று காட்டுவார். எழுதாததை காட்ட முடியும். யோசேப்புக்கு ஆண்டவர் காண்பித்தார். அது பைபிளில் எங்கே எழுதியிருக்கு நம்ம எப்படி கேட்க முடியும்? யோசேப்பு பார்க்குறான், மோசமான காளைகள் பார்க்குறான், வறட்சியை குறித்து தரிசனம் பார்க்குறான். அது பைபிளில் எழுதவில்லை. இப்படி நிறைய காரியங்கள் தரிசனங்கள் பார்க்கும் பொழுது பைபிளில் எழுதப்படாதது அவர்கள் பார்த்தார்கள். தேவஜனங்களே, துர ஆலோசனையும் தேவையில்லாத விஷயங்களும் வேதத்தில் உள்ளதை, அதாவது வேதத்தில் உள்ளதுக்கு சாராம்சம் ஒற்றுப்போகாத தரிசனங்கள் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, நான் அழகான ஒரு மாதாவை பார்த்தேன், அவங்க என்னை ஆசீர்வதிக்கிறாங்க. தேவஜனங்களே, அது பைபிளுக்கு புறமானது. நான் பவுல் அப்போஸ்தலரை கனவுல பார்த்தேன், நான் அவரிடத்தில் கையை கூப்பி ஜெபித்து கொண்டிருந்தேன். அது தவறானது. நீங்கள் கனவுல ஒரு ஊழியரை பார்க்கலாம், ஆனால் ஊழியரை வணங்குற மாதிரி பார்த்தா அது பிசாசு கொண்டு வருகிறான். ஒரு ஊழியர் வராங்க, உங்களை தொட்டு ஜெபிக்கிறாங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதமான கனவு. இன்னைக்கு கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. இந்த விளக்கத்தை சொன்னால் கூட இந்த உலகம் எதிர்க்குது. அது ஆவிக்குரியவங்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான். அவன் பிறரால் ஆராய்ந்து அறிய முடியப்படாதவனாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிவான். நீங்கள் ஆவிக்குரியவர்கள்னா கண்டிப்பாக ஆராய்ந்து அறிவிங்க. இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஆவியை பலப்படுத்தியிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் நடுராத்திரி ஜெபிக்க முயற்சி பண்ணுங்கள். கம்பல்ஷன் கிடையாது, முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஏவி இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவரே உங்களோடு பேசியிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. முயற்சி பண்ணுங்கள். வாரத்துலேயோ மாதத்துலேயோ 2 நாளோ 1 நாளோ செய்ய ஆரம்பிங்க. சின்ன ஆரம்பமாக இருக்கும், அற்பமான ஆரம்பம் ஆசீர்வாதமாக மாறும். குடும்பம் வெற்றி அடைகிறத பார்ப்பீங்க. இன்னும் பல ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்க. சேனலுக்காக ஜெபிங்க, ஊழியத்தை செய்கிற அடியனுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேலும் மேலும் பெருக பண்ணுவார். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.